இன்னைக்கு இந்த பிரசன்டேஷன்ல பாலிமார்பிசம்னா என்ன? மெத்தட் ஓவர்லோடிங்க்கும், மெத்தட் ஓவர் ரைடிங்க்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? பாலிமார்பிசம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, மெனி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலி அப்படிங்கிறதுடைய அர்த்தம் என்னன்னா, மெனி. ஸோ சிம்பிள் வேர்ட்ஸ்ல எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, பிஹேவிங் இன் டிஃபரெண்ட் வேஸ் டிபெண்டிங் அப்பான் த இன்புட் ரிசீவ்ட் இஸ் கால்ட் அஸ் பாலிமார்பிசம். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் இன்புட் ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் என்ன சொல்லுவாங்கன்னா பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாலிமார்பிசத்துல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து கம்பைல் டைம் பாலிமார்பிசம், ரெண்டாவது ரன் டைம் பாலிமார்பிசம். கம்பைல் டைம் பாலிமார்பிசத்தை மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லலாம். ரன் டைம் பாலிமார்பிசத்தை மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த மெத்தட் ஓவர்லோடிங்க்கும் மெத்தட் ஓவர் ரைடிங்க்கும் ஒரு ரியல் டைம் டெமோ பார்க்க போறோம். அப்படி பார்க்கறது மூலமா உங்களால ஈஸியா புரிஞ்சிக்க முடியும். இப்போ நீங்க இந்த விசுவல் ஸ்டுடியோவை பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு கன்சோல் அப்ளிகேஷன கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். சரிங்களா? அந்த கன்சோல் அப்ளிகேஷன்ல ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இந்த கிளாஸ் வந்து ஓவர்லோடிங்க்கான எக்ஸாம்பிள். சரிங்களா? இப்போ ஓவர்லோடிங் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற நேம்ல ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த கிளாஸ்ல ஒரே ஒரு மெத்தட் மாத்திரம் தான் இருக்கு. சரிங்களா? அந்த மெத்தடுடைய நேம் வந்து அடிஷன். அதோடைய ரிட்டர்ன் டைப் வந்து இன்டிஜர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்கிறோம். 2 இன்புட் பாராமீட்டர். சரிங்களா? ஏபி அப்படிங்கிற இன்டிஜர் இன்புட் பாராமீட்டர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்கிறோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேனே, இதே நேம்ல நம்ம இன்னொரு மெத்தட் வைக்க முடியுமா? அதாவது இத அப்படியே காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்றேன். ஒரே கிளாஸுக்குள்ள ஒரே நேம்ல 2 மெத்தட் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா வைக்க முடியும். எப்படி வைக்க முடியும்னா, இன்புட் பாராமீட்டர் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கணும். சரிங்களா? இன்புட் பாராமீட்டர் டிஃபரெண்ட்டா இருக்கிறது மூலமா நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரே நேம்ல நம்மளால சேம் மெத்தட கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? அதுதாங்க மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ நம்ம இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பார்த்தீங்கன்னா, ஓவர்லோடிங் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த ஆப்ஜெக்ட்ல அடிஷன் அப்படிங்கிற மெத்தட கால் பண்ணும்போது 2 இன்புட் பாராமீட்டர் குடுக்குறேன். சரிங்களா? 5,4 அப்படின்னு சொல்லி குடுக்கும்போது, இந்த மெத்தட் கால் ஆகும். சரிங்களா? ஏன்னா இங்க 2 இன்புட் பாராமீட்டர் தான் அக்செப்ட் பண்ணிக்குது. அதே நேரத்துல நான் இங்க 3 இன்புட் பாராமீட்டர் குடுக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த மெத்தட் கால் ஆகும். ஏன்னா இந்த மெத்தட்ல 3 இன்புட் பாராமீட்டர் குடுத்துருக்கிறோம். சரிங்களா? இப்போ பிரேக் பாயிண்ட் வச்சுட்டு ரன் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? இந்த மெயின் மெத்தட்ல இருந்து என்ன ஆகுது? எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த அடிஷன் அப்படிங்கிற மெத்தட் வந்து கால் ஆகணும். 3 இன்புட் பாராமீட்டர் குடுத்திருக்கிறதுனால இந்த மெத்தட் வந்து கால் ஆகுது. சரிங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, அது பிரிண்ட் ஆயிடுச்சு. 3யும் கூட்டி நம்ம பார்த்தோம்னா, த அடிஷன் இஸ் 14 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? அதே நேரத்துல நான் இன்புட் பாராமீட்டர் வந்து மாத்துறேன். சரிங்களா? 5,4க்கு பதிலா இப்போ இன்புட் பாராமீட்டர மாத்துறேன். 3 பாராமீட்டருக்கு பதிலா 2 இன்புட் பாராமீட்டர் வந்து குடுக்குறேன். சரிங்களா? அப்படி குடுக்கும்போது திரும்ப நான் அப்ளிகேஷன ஸ்டார்ட் பண்றேன். எப்படி எந்த மெத்தட் கால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். சரிங்களா? இப்போ 2 இன்புட் பாராமீட்டர் குடுத்திருக்கிறதுனால கரெக்ட்டா இந்த மெத்தட் வந்து கால் ஆகுது. சரிங்களா? இந்த மெத்தட் ஓவர்லோடிங்க கம்பைல் டைம் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ மெத்தட் ஓவர் ரைடிங்க்கான ஒரு டெமோ பார்க்கலாம். ஓவர் ரைடிங் எக்ஸாம்பிள் பேரண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். சரிங்களா? அந்த கிளாஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஜாவ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. அதோடைய ரிட்டர்ன் டைப் என்ன இருக்குதுன்னா, வாய்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்கிறோம். அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் இன்புட் பாராமீட்டர அக்செப்ட் பண்ணுது. சரிங்களா? இப்ப என்ன பண்றேன்னா, இதே காப்பி பண்ணி இன்னொரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அந்த கிளாஸ் நேம் என்ன குடுத்திருக்கிறேன்னா, சைல்டு அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். சரிங்களா? சைல்டுன்னு குடுத்துட்டு என்ன பண்ணுதுன்னா, அந்த பேரண்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டீஸ வந்து இன்ஹெரிட் பண்ணும். இப்ப இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியலன்னா, ஆல்ரெடி நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் சம்மந்தமா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அத போய் பார்த்துட்டு வந்து திரும்ப இங்க கன்டின்யூ பண்ணுங்க. சரிங்களா? இதுல என்ன பண்ணியிருக்கிறோம்னா, அதே மெத்தட் தான் கீழ இருக்குது. சரிங்களா? இப்போ ஓவர் ரைடிங் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, டாப்ல வந்து அதாவது பேரண்ட் கிளாஸ்ல வந்து விர்ச்சுவல் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். சைல்டு கிளாஸ்ல வந்து ஓவர் ரைட் அப்படிங்கிற கீவேர்ட வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? யூஸ் பண்ணிட்டு இங்க என்ன பண்றேன்னா, சைல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சும்மா மாத்திக்கிறேன். சரிங்களா? ஏன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும் பார்த்தீங்களா? அதாவது ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்குது. ஒரு சைல்டு கிளாஸ் இருக்குது. 2 கிளாஸ்லயுமே வந்து சேம் மெத்தட் ஜாப் அப்படிங்கிற மெத்தட் தான் இருக்குது.
பேரண்ட் கிளாஸ்ல உள்ள ஜாப் அப்படிங்கிற மெத்தட்ல வந்து விர்ச்சுவல் கீவேர்டு கொடுத்துருக்குறோம். சைல்டு கிளாஸ்ல வந்து ஓவர் ரைடு அப்படிங்கிற கீவேர்டை கொடுத்துட்டு ஓவர் ரைடு பண்றோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி எப்படி அது கால் ஆகுது, அதாவது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு காட்ட போறோம். சரிங்களா? ப்ரோக்ராம் அப்படிங்கிற மெயின் மெத்தட்ல போய்க்கிறேன். சரிங்களா? மெயின் மெத்தட்ல போயிட்டு இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து மெத்தட் ஓவர் லோடிங்கான டெமோ பார்த்துட்டோம். இப்போ மெத்தட் ஓவர் ரைடிங்கான டெமோ பார்க்கணும். சரிங்களா? இப்போ என்ன பண்றோம்னா இதுல ஓவர் ரைடிங் எக்ஸாம்பிள் பேரண்ட், அதாவது மெயின் கிளாஸ்ல வந்து என்ன பண்ணியிருக்கிறோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? அப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்றோம்னா ஜாப் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்றோம். அதுக்கு இன்புட் வந்து என்ன கொடுத்துருக்குறோம்னா டாக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் சைல்டு கிளாஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அதுல வந்து அதே மெத்தட், அதாவது இங்க ஆப்ஜெக்ட் 3ன்னு பாக்குறீங்களா, ஆப்ஜெக்ட் 3 டாட் ஜாப் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணும்போது இன்புட் பேராமீட்டர் வந்து ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிரேக் பாயிண்ட் வச்சிருக்கிறோம். ஸோ ரன் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? முதல்ல என்ன ஆகுதுன்னா பேரண்ட் கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்படி கிரியேட் பண்ணும்போது என்ன பண்றோம்னா ஜாப் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணதும் என்ன ஆகுதுன்னா பேரண்ட் கிளாஸ்ல உள்ள மெத்தட் வந்து கால் ஆகுது. ஆனா நம்ம பேரண்ட் கிளாஸுக்கு தான் என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். சரிங்க. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சைல்டு கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு ஜாப் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா சைல்டுல பார்க்கும் இந்த ஜாப் அப்படிங்கிற மெத்தட் இல்லைன்னா பேரண்ட் கிளாஸ்ல இருந்து எடுத்துக்கும். சரிங்களா? ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா சைல்டு கிளாஸ்ல வந்து ஜாப் அப்படிங்கிற மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை ஓவர் ரைடு பண்றோம். சரிங்களா? அப்படி ஓவர் ரைடு பண்றதுனால என்ன ஆகுதுன்னா சைல்டு கிளாஸுக்குள்ள உள்ள மெத்தடை வந்து பிரிண்ட் பண்ணுது. சரிங்களா? இப்போ நீங்க அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து த பேரண்ட் பிரைமரி ஜாப் இஸ் டாக்டர். சரிங்களா? அதாவது இந்த மெத்தடை கால் பண்ணும்போது இந்த லைன் வந்து பிரிண்ட் ஆச்சு. இந்த மெத்தடை வந்து கால் பண்ணும்போது அடுத்த லைன் வந்து பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இதுதாங்க மெத்தட் ஓவர் ரைடிங். அதாவது சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா சேம் மெத்தட், சேம் பாராமீட்டர் இன் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ். சரிங்களா? டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் அண்ட் ரிட்டர்ன் டைப் வந்து சேமா இருக்கணும். இங்கேயும் வாய்டு, இங்கேயும் வாய்டு. சரிங்களா? இதுதான் மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாலிமார்பிசத்துல சில இன்டர்வியூ கொஸ்டின்ஸை கேட்பாங்க. சரிங்களா? மெத்தட் ஓவர் லோடிங்க்கும் மெத்தட் ஓவர் ரைடிங்க்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? இது வந்து கண்டிப்பா மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூல வந்து இந்த கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படிங்கிறது கம்பைல் டைம் பாலிமார்பிசம். மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படிங்கிறது ரன் டைம் பாலிமார்பிசம். ஓவர் லோடிங்ல எப்படி இருக்கும்னா மெத்தட் நேம் வந்து சேமா இருக்கும். பட் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர் இருக்கும். ஆனா மெத்தட் ஓவர் ரைடிங்ல சேம் நேம் தான் இருக்கும். சேம் பேராமீட்டர் தான் இருக்கும். பட் டிஃப்ரெண்ட் கிளாஸ்ல இருக்கும். சரிங்களா? மெத்தட் ஓவர் ரைடிங்க்கு விர்ச்சுவல் அண்ட் ஓவர் ரைடு கீவேர்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. மெத்தட் ஓவர் லோடிங்ல அப்படி எதுவும் கிடையாது. திரும்ப மெத்தட் ஓவர் லோடிங்ல ரிட்டர்ன் டைப் வந்து சேமாவும் இருக்கலாம், டிஃப்ரெண்டாவும் இருக்கலாம். ஆனா மெத்தட் ஓவர் ரைடிங்ல வந்து சேமா இருக்கணும். ரிட்டர்ன் டைப் அப்படிங்கிறது சேமா இருக்கும். சரிங்களா? ரெண்டாவது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் என்னன்னா இஸ் மெத்தட் ஹைடிங் இஸ் பாசிபிள் இன் சி ஷார்ப். சி ஷார்ப்ல மெத்தட் ஹைடிங் பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாசிபிள். நியூ கீவேர்ட் யூஸ் பண்றது மூலமா நம்மளால இதை பாசிபிள் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு பாலிமார்பிசம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.